அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சூப்பராக படிச்சுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம தினமுமே டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி 25 தமிழ் கேள்விகளை டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 24 டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணிட்டோங்க. நீங்கள் இன்னும் பழைய டெஸ்ட்டெல்லாம் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 25வது டெஸ்ட்டு. இன்றைய வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம தினமுமே டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். 5 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ மறக்காமல் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். நூல்களை ஆசிரியர்களோடு பொருத்துக. நூல்களையும் ஆசிரியர்களையும் பொருத்தணுங்க. விடையை பார்க்கலாங்களா? சு. வில்வரத்தினம் இவர் எழுதிய நூல் உயிர்த்திலும் காலத்திற்காக. ராசேந்திரன் இவர் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள். இன்குலாப் இவர் எழுதியது ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். அப்துல் ரஹ்மான் எழுதியது பால்வீதி நேயர் விருப்பம். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. பால்வீதி நேயர் விருப்பம் இந்த நூல்களை வச்சு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதாங்க சரி. நல்லா கவனிங்க. சு. வில்வரத்தினம் எழுதியது உயிர்த்திலும் காலத்துக்காக. ராசேந்திரன் எழுதியது முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள். இன்குலாப் எழுதியது ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். அப்துல் ரஹ்மான் எழுதியது பால்வீதி நேயர் விருப்பம். அடுத்த வினா பாருங்கள். கலை சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? பக்கு அப்படின்னா பிழை, இது ஒன்று. டெஸ்பேட்ச் அப்படின்னா அனுப்புகை. சப்சிடி அப்படின்னா நல்கை. நல்லா கவனிங்க. மானியம் அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா, தமிழில் வந்து நல்கை. சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 இதாங்க சரி. பக்கு அப்படின்னா பிழை, டிஸ்பேட்ச்னா அனுப்புகை, சப்சிடினா நல்கை, சர்க்குலர்னா சுற்றறிக்கை. அடுத்த வினா பாருங்க. வியப்புக்குறி வரும் இடங்களை காண்க. வியப்புக்குறி எங்கே வரும்னு கேட்குறாங்க. எங்கே வருங்க? மொத்தம் 3 இடம் இருக்குது. எது சரின்னு பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? வியப்பிடை சொல்லுக்கு பின்னாடி வரும். நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியில் வரும். அடுக்கு சொற்களின் பின்னும் வரும். இங்கே விடைன்னு பார்த்தா 1, 2, 3 மட்டும். அதாவது அனைத்துமே சரிதாங்க. வியப்பிடை சொல்லுக்கு பின்னாடி வரும். நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியில் வரும். அடுக்கு சொற்களுடைய பின் வரும். அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இங்கே வந்து சந்திப்பிழை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு என வாழ்க்கை பேறு 4. இதில் எது கரெக்டுங்க? பார்க்கலாங்களா? அதாவது தனித்தனி சொற்களை தொடராக குறிப்பிடும் பொழுது அங்கே கார்புள்ளி வைக்க வேண்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடுன்னு கொடுத்துருக்காங்க. கடைசி சொல்லுக்கு பின்னாடி கால் புள்ளி தேவையில்லை, இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது தவறு. இங்கே பாருங்கள், கால் புள்ளி வரவே இல்லை, அதனால் இதுவும் தவறு. அறம் கால்புள்ளி வந்திருக்கு. பொருள், இன்பம், வீடு என வாழ்க்கை பேறு 4 இது கரெக்டுங்க. அடுத்து பாருங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என வாழ்க்கை பேறு இங்கே பாருங்கள் கால்புள்ளி இருக்குது, அதனால் இதுவும் தவறு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தா 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். ஐயம் சரியான பொருளை கண்டறிக. ஐயம் என்பதற்கான 2 பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐயம் அப்படின்னா ஆடு, குதிரை. ஆடு இதுவும் வரும், குதிரை இதுவும் வருங்க. ஐயம் அப்படின்னா ஆடு, குதிரை. அடுத்த வினா பாருங்க. இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை சரியாக பொறுத்துனுங்க. விடையை பார்க்கலாங்களா? கடிநகர் என்றால் உரிச்சுற்றுடர். உருட்டி என்பது வினையெச்சம். இளமுகம் என்பது பண்புத்தொகை. தங்குதல் என்பது தொழில் பெயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1
இதான் சரிங்க. கடிநகர் அப்படின்னா உரிச்சொற்றொடர். உருட்டி என்பது வினையெச்சம். இளமுகம் என்பது பண்புத்தொகை. தங்குதல் என்பது தொழில் பெயர். அடுத்த வினா பாருங்கள். பொருந்தாததை கண்டறிக. என்ன பொருந்தாததுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இலக்கண குறிப்பை வச்சு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பாருங்கள். நல்லூன் என்பது பண்புத்தொகை, சிறுபுல் என்பது பண்புத்தொகை, முன்னீர் என்பது பண்புத்தொகை. இந்த மூன்றுமே பண்புத்தொகை. இந்த மூன்றுமே பண்புத்தொகைக்கு வரும். அப்போ பூக்குலை என்பது என்னங்க? பூக்குலை என்பது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது பூவை கொண்ட குலை என்று வரும். ஸோ இது மாறுபட்டது, பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். பேரழகு இதில் இடம்பெற்ற புணர்ச்சி விதியை காண்க. பேரழகு இதில் எப்படி புணர்ச்சி நடந்திருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி டிஎன்பிஎஸ்சிலையும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? பேரழகு இதை பிரித்து எழுதுனீங்கன்னா பெருமை கூட்டல் அழகு என்று வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மை அப்படிங்கிறது போயிடும். அப்போ ஈறு போதல் என்பது ஃபஸ்ட்டு நடக்கும். அடுத்தது பெரு கூட்டல் அழகு. இது பேரு கூட்டல் அழகு என்று மாறும். ஸோ ஆதி நீடல் இது நடக்கும். கரெக்டு. அடுத்து பாருங்கள். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த ரூல்ஸ் வராது. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. இதன்படி பேரு கூட்டல் அழகு பேரழகு என்று மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? 1, 2, 4 மற்றும் சரியாக இருக்குது. ஈறு போதல் நடக்குது, ஆதி நீடல் நடக்குது, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறதும் நடக்குது. ஸோ இதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். புரவி கடுகி விரைந்தது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நல்லா கவனிங்க நண்பர்களே. நிறைய நண்பர்கள் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது என்ன கேட்குறோம்னு ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அப்படின்னு படிச்சிருவாங்க. இங்கே நான் பொருளை கேட்கல, எதிர்ச்சொல்லை கேட்குறேன். ஒவ்வொரு கொஷினையும் 2 முறை ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? புரவி அப்படின்னா என்னதுங்க? புரவினா குதிரை, குதிரை கடுகினா விரைந்து என்று அர்த்தம். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ மெதுவாக. கடுகி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் மெதுவாக. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வெளி என்னும் நூலை தழுவி 1891 பேராசிரியர் சுந்தரனாரால் எழுதப்பட்டது. இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. 3 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தமிழுடைய முதல் பாவடிவ நாடக நூல் என்பது மனோன்மணியம். 2வதும் சரிதான். பேராசிரியர் சுந்தரனார் அவர் 1891 எழுதினார். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி தான் எழுதியிருக்காங்க. 3வது பாயிண்ட் சரி. எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைஞ்சிருக்கு. 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 அங்கங்கள் இருக்கும், 20 களங்கள் இருக்கும். ஸோ இது தவறாக வந்திருக்கு. ஸோ இதுதான் தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. நல்ல கவனிங்க. 5 அங்கம் இருக்குது, 20 களங்கள் இருக்குது. அடுத்து வினா பாருங்கள். பொருந்தாத ஒன்று. எது பொருந்தாதது கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடியது. விடையை பார்க்கலாங்களா? கலபம் அப்படின்னாலும் யானை, வல் விலங்கு என்றாலும் யானை, அனுபமை என்றாலும் யானை. இந்த 3மே யானையை குறிக்கும் சொல். பரி அப்படின்னா குதிரையை குறிக்கும் சொல். ஸோ இது வராதுங்க. அப்போ இதுதான் பொருந்தாது. அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மதுரம் அப்படின்னா இனிமை, நரவம் என்றால் தேன், போது என்றால் மலர், தாது என்றால் மகரந்தம். அப்போ பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரி.
மதுரம் அப்படின்னா இனிமை, நரவம் என்றால் தேன், போது அப்படின்னா மலர், தாது என்றால் மகரந்தம். அடுத்த வினா பாருங்கள். பிறமொழி சொல்லற்ற தொடரை கண்டறிக. எது பிறமொழி சொல்லற்ற தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? வேலைக்கு நபர்கள் அதிகமாக வந்தனர். இது பிறமொழி சொல்லிருக்கிற தொடர் தான். நபர் இது பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தை கிடையாது. நபர் அப்படின்னா ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிகம் அப்படிங்கிறதும் தமிழ் வார்த்தை கிடையாது. மிகுதி அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. ஸோ இது தவறு. அடுத்தது பாருங்கள். குமாஸ்தா தபால் அனுப்பினார். இதுவும் தூய தமிழ் சொல் கிடையாது. குமாஸ்தான்னா எழுத்தர், தமிழில் எழுத்தர்னு சொல்லுவாங்க. தபால் அப்படின்னா அஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தவறு. காலில் வீக்கம் ஏற்பட்டது, இதுதான் சரிங்க. இது தூய தமிழ் வார்த்தை தான். காலில் வீக்கம் ஏற்பட்டது. அடுத்து பாருங்கள். அதிகாரி, அதிகாரின்னு கிடையாது, அலுவலர் அப்படின்னு தான் சொல்லணும். அலுவலர் வேலையில் கவனம் செலுத்தினார். கவனம் அப்படிங்கிறதும் தமிழ் வார்த்தை கிடையாது. கவனம் இதுக்கு தமிழில் சொல்லணுன்னா கருத்து. ஸோ இதுவும் தவறு. அப்போ 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. இலக்கண கேள்விங்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். தன் மாத்திரை அளவில் குறையாமல் ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம் எனப்படும். தனி குறிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின உகரம் முற்றியல் உகரம் ஆகும். சொல்லின் இடையில் மெல்லின இடையின மெய் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் முற்றியல் உகரம் ஆகும். முற்றியல் உகரம் ஒரு மாத்திரை அளவு கொண்டது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. மாத்திரை அளவில் குறையாமல் வந்தால் அதை தான் முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. கரெக்டு. இது எங்கே வரும்? 2 இடத்துல வரும். ஒன்று தனி குறில் எழுத்து, அதாவது பசு, இது எடுத்துக்கோங்க. அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த வல்லின எழுத்துக்கள் வரணும். குசுடு துபுருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குசுடு து உ ரு, சரிங்களா? இந்த 6 வல்லின எழுத்துக்கள், அதாவது தனி குறிலை அடுத்து வந்தால் அங்கே ஓசை குறையாது. இதைத்தான் முற்றியலுக்குறம் சொல்கிறாங்க. ஒருவேளை இது வராமல் ஊ அப்படிங்கிற எழுத்தாக வரக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா இது வராமல் மற்றதும் இருக்குது. அதாவது இப்போ உதாரணமாக உன்னு, இது எடுத்துக்கோங்களேன். இது ஊழு தான் முடியுது. உன்னு ஊழு தான் முடியுது இல்லையா? இப்படி வல்லின மெய் எழுத்து வராமல் மற்ற ஊழ முடிஞ்சாலும் அதை முற்றியலுக்குறம் தான் சொல்லுவாங்க. அது எங்கே வரும் அப்படின்னா மெல்லினம் இடையின எழுத்தாக தான் இருக்கும். சொல்லுக்கு இடையில் வராது, சொல்லுக்கு இறுதியில் மட்டும்தான் வரணும். ஸோ இங்கே தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் தவறு. முற்றியலுகரம் ஒரு மாத்திரை அளவு கொண்டது. இது கரெக்டு தாங்க. ஏன்னா ஓசை குறையாது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே வேற்றுமை அதை வச்சு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மோர் பருகினான் என்பது 2ஆம் வேற்றுமை தொகை. அதாவது மோரை பருகினான் அப்படின்னு வந்திருக்கணும். தலை வணங்கு என்பது 3ஆம் வேற்றுமை தொகை. தலையால் ஆள் அப்படிங்கிறது வரணும். தலையால் வணங்கினான் என்பது 3ஆம் வேற்றுமை தொகை. விழுப்புரம் சென்றான் என்பது 4ஆம் வேற்றுமை தொகை. விழுப்புரத்துக்கு கு அப்படிங்கிறது வந்திருக்கு. கம்பர் பாடல் என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் அது அப்படிங்கிறது வந்திருக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். உடல்நிலை மெய் மயக்கத்தில் பொருந்தாதது. எது உடல்நிலை மெய் மயக்கத்தில் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. முதல்ல மெய் மயக்கம் அப்படின்னா என்னென்னு தெரியணும். அதாவது தன் இனத்தோடு சேர்ந்ததுன்னா அதை தான் உடல்நிலை மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. தன்னுடைய இனத்தோடு தான் அந்த எழுத்து வரும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இது உடல்நிலை மெய் மயக்கம் தான். இதுவும் சரி, இதுவும் சரி, இது வராது. இது வேற்று நிலை மெய் மயக்கம். இப்போ உதாரணத்தோடு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இக்கு வந்திருக்கு இல்லையா? இப்போ எழுதுங்க. பக்கம் அப்படின்னு போடுங்க. பக்கம் பக்கத்தில் பாருங்கள், அதனுடைய இணை எழுத்து தான் வரும். இதே மாதிரி இருக்கிற எழுத்து தான் வரும். இச்சு பாருங்க,
அச்சம், இச்சா சா வருமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்து, இப்பு, இச்சு இந்த எழுத்துக்கள் எல்லாமே அதனுடைய இன எழுத்தோடு தான் வரும். இல் இந்த ரெண்டுமே வராது. இது வேற்றினிலை மெய்மயக்கம். அடுத்த வினா பாருங்கள். முற்காலத்தில் குவலாலயபுரம் எனப்பட்ட ஊர் தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் அதுக்கு பேர் குவலாலயபுரம். இப்போ அதுக்கு என்ன பேருங்க? இப்போ அதுக்கு பேர் கோலார் என்று பெயர். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. ஈ சொல் தரும் பொருளை காண்க. ஈ என்ற சொல்லுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லணுங்க? ஈ அப்படின்னா கொடு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, இரத்தல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, அழிவு என்ற அர்த்தம் இருக்குது, வலிமை வராது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். உம்பர் சொல்லின் பொருள் என்ன? அதாவது சுட்டெழுத்துக்கள் பார்த்துருப்பீங்க. ஆ, இ, உ அப்படிங்கிற 3 சுட்டெழுத்து இருக்குது. இதில் உ அப்படிங்கிறது இடையில் இருப்பதை குறிக்க பயன்படும் எழுத்து. உம்பர் அப்படின்னா மேலே என்று பொருள். அடுத்த வினா பாருங்கள். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம், நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று கூறியவரை காண்க. இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. கவிமணி அவர் தான் சொல்லியிருப்பார். கவிமணி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இணை எழுத்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. போன குரூப் 4 இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே சொல்லாமல் எது தப்புன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படியே பார்க்கலாங்களா? குறில் ஈயுக்கு நெடில் ஈ என்பது இணை எழுத்து. ஐக்கு ஊ வராது, ஐக்கு ஈ என்பது தான் இணை எழுத்து. ஸோ இது தவறு. இதுக்கு இன்ச்சு என்பது இணை எழுத்து சரிதான். இப்புக்கு இம் என்பது இணை எழுத்து சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 மட்டும் பொருந்தாத இணை. அடுத்த வினா பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. திருக்குறளை படி. திருக்குறளை படி என்பது எவ்வகையான வாக்கியம்னு கேட்குறாங்க. இது ஏவல் வாக்கியம் அல்லது கட்டளை வாக்கியம். திருக்குறளை படி என்பது கட்டளை வாக்கியம். அடுத்த வினா பாருங்கள். பொருந்தாததை கண்டறிக. கீழே இருக்கிற நாளில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு ட்விஸ்ட் உள்ளே இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? முதுமொழி காஞ்சிக்கான வேறு பெயர்கள் தான் அறவுரை கோவை, அறிவுரை கோவை. முதுமொழி காஞ்சிக்கான வேறு பெயர் தான் அறிவுரை கோவை, அறவுரை கோவை. ஆசாரக்கோவை என்பது மாறுபட்டது. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுடைய ஸ்கோரையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தினமுமே டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் கேள்வியை யோசிச்சு எடுக்கிறதுனா அதுக்கே எவ்வளவோ நேரம் ஆகுதுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இங்கே செய்வினை வாக்கியம் என்பது ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் என்பது செய்வினை வாக்கியம். இந்த வீடியோவில் 25 கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்னங்க? கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.